இப்ப சின்ன வயசுல இருந்து ஒரு குறிப்பிட்ட டீனேஜ் வயசு வரைக்கும் நம்ம இவ்வளோ பிள்ளைகள் விட்டுருப்போம், ரைட்? களவெடுத்திருப்போம். சின்ன என்ன ஸ்கூல்ல பென்சில் அடிரப்பர்கள், ஆ டீச்சர்ட்ட போய் சொல்றது, அம்மா அப்பாட்ட போய் சொல்றது. ஆ டீனேஜ் வயசு வரக்குள்ள லவ் பண்றது. லவ் பண்ற விஷயங்கள் விட்டு தெரிஞ்சா, இனி அம்மா அப்பா போட்டு மொந்து மொந்துண்டு மொந்துறது. மொத்து மொத்துண்டு மொத்துறது. அதுக்கெல்லாம் தாண்டி அதெல்லாம் சகிச்சு அடிய வாங்கி, அடிய வாங்கி ஒரு மாதிரியா லைஃப்ல படிச்சு நல்ல நிலைமைக்கு வரமுன்னு வச்சுக்கொள்ளுங்க. செஞ்ச பிழைய நம்ம உணர்ந்து, அந்த பிழைய நம்ம திரும்பவும் விடாம, நம்ம லைஃப்ல ஒரு ஒரு உச்சக்கட்டத்த அடைஞ்சு, அழகான வாழ்க்கைய நம்ம உருவாக்கிட்டோம். சிலர் இருக்கிறாங்க, செஞ்ச பிழையே திரும்ப, 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 திரும்ப செஞ்சு, செஞ்சு வாழ்க்கைய நாசமாக்குறார்கள். நான் நாசமாக்குன ஆக்கள பத்தி கதைக்க வரல. இதுல வந்து பிள்ளைகள் விட்டாலும் தங்களோட வாழ்க்கைய திருத்திக் கொண்டு, வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவங்கள பத்தி தான் கதைக்கிறேன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில, சில பெற்றோர் செய்ற பிழையான விஷயம். இந்த பெற்றோர பிள்ளைகள் மதிக்காம போறதுக்கு முக்கிய ரீசன், நான் சொல்ற விஷயம் தான். இப்ப பிள்ளைகள் தவறு விடக்குள்ள பெற்றோர் நீங்க தண்டிக்கிறீங்க. அடிச்சோ, இல்ல ஏசியோ, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியோ, ஏதோ ஒரு விஷயத்த நீங்க பிள்ளைகள திருத்தி, அதுகள் உங்களோட கோவம் அடங்கும் வரைக்கும், இப்ப எங்க அப்பாவ பொறுத்தவரைக்கும், அவரோட கோவம் அடங்கும் வரைக்கும் அடிப்பேன். அடிச்சு, 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 அடிச்சு ஒன்டோ பெல்ட் பிய்ய வேணும், இல்லன்னா என்ன தோல் பிஞ்சு ரத்தம் வரணும். அப்படித்தான் அவரோட கோவம். அடிப்பேரு. அடிய வாங்கி போட்டு கொஞ்ச நேரத்தால, சரி, இனி இப்படிலாம் செய்யாதன்னு இருப்பேன். அவர பார்வையில நான் செஞ்ச தவறுக்கான தண்டனைய அவர் தந்ததுக்கு பிறகு, நான் என் லைஃப்ல எல்லாத்தையும் திருத்தி நல்ல நிலைமைக்கு வந்து, இப்ப நான் திருமணம் ஆகிட்டேன். திருமணம் ஆகுனதுக்கு பிறகு திடீர்னு மாரிக்கு எனக்கும் அவருக்கும் வயத்தக்கம் வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. வயத்தக்கம் வந்தோனே சொல்றாரு, நீ இப்படிலாம் இருந்த தானே! நீ இவன லவ் பண்ணி தானே! என்ற வாழ்க்கைய நாசமாக்குன தானேன்னு சொல்லி, அவர் ஒரு காலத்துல எனக்கு குத்தி காட்டுறேன்னு சொன்னா, எனக்கு என் அப்பாவுல பாசம் வருமா? வராதா? எரிச்சல் தான் வரும். இப்ப எனக்கு தண்டனை தந்துட்டீங்க. நான் செஞ்ச தவறுக்கான தண்டனை தந்த பிறகும், என்னத்துக்கு நீங்க என்ட்ட பாஸ்ட்ட பத்தி கதைக்கிறீங்க? சிலர் இருக்கிறாங்க, புள்ளைகள் எவ்வளோதான் உருகி, உருகி, உருகி அவங்கள பாசம் காட்டி, அவங்கள பெற்றோர நம்ம இப்படி வைக்கணும், அப்படி வைக்கணும்னு சொல்லி எவ்வளோ சவால்கள தாண்டி இந்த புள்ளைகள் அவங்கள ஒரு விதத்துல மதிச்சு, பெற்றோர மதிச்சு வாழக்குள்ள, பிள்ளைகள் செய்த பழைய விஷயங்கள மைண்ட்ல வச்சுக்கொண்டு, "நீ இப்படிலாம் தவறு பண்ணனே தானே, நான் உன்ன மன்னிச்சு, என்னை இப்ப முன்ன பிள்ளைய ஏற்றுக்கொண்டுருக்கேன் தானே, ஆளா பிள்ளான்னு" சொல்லி சென்டிமெண்டலா கதைக்கக்குள்ள வர்றம் ஒரு ஆத்திரம் உண்டு. அப்பிடின்னா, என்னத்துக்கு நீங்க என்ன பெத்தீங்கன்ற மாரியே கேட்கறதுக்கு தோணும். பைபிள்ல வசனம் போட்டிருக்கு, "பெற்றோர பிள்ளைகள் மதிக்க வேணும். நீடிய ஆயுசு வேணும்னு" சொன்னா. உடனே "உன் ஆயுசு நீடிச்சிருக்கிறதுக்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுன்னு" சொல்லிருக்கு. இப்படிப்பட்ட பெற்றோர் இருக்கிற சூழ்நிலையில, பிள்ளைகளுக்கு ஆயுசு நீடிக்க தேவையில்ல, செத்து போனா போதும்ன்ற மாரி இருக்கு. ஏன்னா, அவ்வளோத்துக்கு பிள்ளைகள எவ்வளோத்துக்கு பிரஷர் பண்ணிடலாமோ, மென்டலி டார்ச்சர் பண்ணிடலாமோ, அவ்வளோத்துக்கு டார்ச்சர்ன்னு படுத்தி நல்லவங்களுக்கு ஆடுறது. பைபிள்ல இன்னொரு வசனம் போட்டிருக்கு, "பெற்றோரே பிள்ளைகள கோவப்படுத்தாதீங்கன்ட்டு." அதுகள் இந்த பெற்றோருக்கு மைண்ட்ல வாரதில்ல. அவங்களுக்கு என்ன, அவங்க கீறுன கோட்ட தாண்டக்கூடாது. அது கல்யாணம் கட்டினாலும் சரிதான், பிள்ளைகள் இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போனாலும் சரிதான், கல்யாணம் கட்டாம அதுகளோட வாழ்க்கைய வாழ வழிக்கிட ஆரம்பிக்கக்குள்ளயும் அதேதான். அவங்க போட்ட சட்டத்த பிள்ளைகள் மீறக்கூடாது. மீறுனா, பிள்ளைகள் செய்த தவற சுட்டிக்காட்டுறேன். நீ அப்படிலாம் தவறு பண்ணனே தானே! ஆனா நாங்க இப்ப வரைக்கும் உன்ன நேசிக்கிறோம் தானே! பெற்றோர் நாங்க உனக்கு இவ்வளோ லைஃப்ல இவ்வளோ தியாகம் பண்ணி இருக்கக்குள்ள, நீ எங்கள மதிக்கிறா இல்ல. இப்படி நீங்க உங்களோட பிள்ளைகளோட பாஸ்ட் லைஃப்ப சுட்டிக்காட்டுறீங்கன்னு சொன்னா, ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. கடவுள் நீங்க செஞ்ச தப்புல இதே மாரி சுட்டிக்காட்ட வழிக்கிட்டே இருந்தா, நீங்கலாம் சொர்க்கத்துக்கு போவீங்களா பிள்ளையாள்? ஸோ, நீங்க செய்றது தான் உங்களுக்கு வினையா வந்து முடியும். அது உங்களோட சொந்த ரத்தம் பிள்ளைகள். அதனால செய்ற பிள்ளைகள அன்னைக்கே அந்த தவறுக்கான தண்டனை குடுத்துட்டீங்கன்னா, மறந்து போங்க. அதுகள வாழ விடுங்க. பழச கிண்டி, அதுகள பழைய மனுஷனா மாத்த வேணாம். அதுக்கு பிறகு சொல்லக்கூடாது. பிள்ளைகள் கணக்கெடுக்குதுல்ல, பிள்ளைகள் மதிக்குதுல்ல. ஏன்டா உங்கள நடத்தியால தான் பிள்ளை உங்கள வெறுப்பு காட்டுதுக. ஸோ, பெற்றோர் பிள்ளைகள கோவப்படுத்தாதீங்க. செய்த பிள்ளைகள திரும்ப திரும்ப சுட்டி காட்டி காட்டி, பிள்ளைகளோட வாழ்க்கைய, பிள்ளைகளோட எதிர்கால லட்சியத்த, பிள்ளையோட குடும்பங்கள பிரிக்க வேணாம். ஏன்னா நீங்க குடும்பங்கள பிரிக்கிறதுக்கு இப்ப உதாரணம் சொல்றேன். நீங்க இப்படி சண்டை பிடிச்சு கொண்டிருக்கீங்க, பிள்ளைய ஏசி கொண்டிருக்கீங்க, புருஷன்காரன் பக்கத்துல இருக்கிறார், பொண்டாட்டிக்காரி பக்கத்துல இருக்கிறார். பொண்டாட்டிக்காரிக்கு இவங்களோட பாஸ்ட் லைஃப் தெரியாது. இல்ல தெரிஞ்சிருந்தாலும், ஒரு நேரத்துல நீங்க இப்படி சுட்டி காட்டுறீங்கன்னு சொன்னா, சலிப்பு வரும் பார்ட்னர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் கிவோர்ஸ்ன்னு போய் நிக்கக்குள்ள, ஓன்ட ஒப்படைக்கக்கூடாது. பெற்றோர் நீங்க ஒப்படைக்கக்கூடாது. ஐயோ! இந்த பிள்ளையோட வாழ்க்கை நாசமா போயிட்டேன்ட்டு. ஏன் உங்கள போல ஆட்களால தான் இப்படியான குடும்பங்கள் பிரியுது. அழகான குடும்பத்த அதுல அமைச்சு வாழக்குள்ள நீங்க பழச கின்னீங்கன்னு சொன்னா, பிள்ளைகளோட வாழ்க்கை சீரழிஞ்சு சின்னாபின்னமா தான் போகும். அதனால கவனம். பிள்ளைகள நீங்க வளர்த்து விட்டுட்டீங்க. இனி நீங்க பிள்ளைகள டிபெண்ட் பண்ணியிருக்கிற வயசு.
ஸோ பிள்ளைகள டிபெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு தெரியும் எது சரி, எது பிழை. உங்களுக்கு என்னத்த தந்தா, உங்களோட வயசுக்கு என்னென்ன சரியா இருக்கும்னு சொல்லி அதுகளுக்கு தெரியும். அந்தந்த வயசுல என்னென்ன தேவைன்னு சொல்லி நீங்க பிள்ளைகளுக்கு பார்த்தது போல, வயசு போற காலத்துல உங்களுக்கு எது தேவை, என்னது எது முக்கியம்னு சொல்லி பிள்ளைகளுக்கு தெரியும். அதுவர பாட்டுக்கு உங்கள டேக் கேர் பண்ண விடுங்க. இல்ல உங்களோட அதர்மத்துக்கு நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன்னு சொன்னா, பிள்ளைகள் கை கழுவிட்டு பிள்ளைக கை கழுவுனா உங்கள, சொந்தம், பந்தம், சகோதரங்கள் ஒரு 2 நாள், 3 நாள் பாக்கும். அதுக்கு பிறகு புரு புரு கரபரன்னு திரிக்கும். அதுக்கப்புறம் நாயும் கணக்கெடுக்காது உங்கள. கடவுள் தந்த அழகான புள்ளைகள ஒழுங்கா கோவப்படுத்தாம, அன்பா ட்ரீட் பண்ண பாருங்க பெற்றோர்.